ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அடியார்கள் ஜெயசாமிகள் தாமரைக்குள்ளே ரங்கநாயகி தாயார் சமீத ஸ்ரீரங்கா உன் தாமரை தெருவிலே சென்னம். ஆண்டாள் தாயார் தாமரை தெருவிலே சென்னம். கண்ணன் கடலிலே சென்னம். இன்னைக்கு 28வது பாசத்தை அனுபவிக்க போகிறோம். இப்போ எல்லாமே சுமூகமாக நல்லபடியாக முடிஞ்சிட்டதுனால கண்ணனோட வாழ்ந்த வாழ்க்கை, அவன் எப்படி நம்மளோட வந்து இருந்தான், அவனோட எப்படி நம்மளுக்கு சம்பந்தம் கடைசி வரைக்கும் விட்டு போகாத இருக்கணும், இதெல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறார். அடுத்த பாசத்தில் கலந்து சொல்ல போகிறார். அதுக்கு அடுத்த பாசனம் இது வரைக்கும் ஆயர்குல பெண்ணாக இருந்து 29 பாசத்தை சேவிக்கிறாங்க. 30வது பாசத்தில் ஆண்டாளாக இருந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க. அனுபவிப்போம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोगदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणं चरणं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदस्तनहृद बकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदातद पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहा भक्त अंग्रेणु परगाले दीर्घनिष्ठा श्रीमत्परामसमुनि प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तन किरीटि सुप्तमुक्तोक्य कृष्णं पाराक्रीं संस्कृति सदत् सिरत्सिद्धम् अध्यापयन्ति स्वशिष्टायां श्रुति श्रित निगडित व्याबलाकृत पुङ्क्ते गोदादस्य नमयिदं भुव एवास्तु बोधः अन्नं வயல் ஆண்டாள் அரங்கற்கு பன்னும் திருப்பாவை பல்பதியம் இன்னிசையதால் பாடி கொடுத்தாள். நல்ல பாமாலை கூடி சுடுகாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொழில் பாவழி பாடி வரல வல்வலையாய் நாடினி எங்களுக்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும்போம். பறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும்போம். அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தனை பிறவி பெருந்தனம் புண்ணியம் யாமுடையோம். பிறவி பெருந்தனம் புண்ணியம் யாமுடையோம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவு நமக்கு இங்கு ஒழிக ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேரடைத்தனவும் சீரியருளாதே. சிறு பேர் அழைத்தனவும் சீரியருளாதே. இறைவானி தாராய் இறைவானி தாராய் பறை ஏவோர் எம்பாவாய். பறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துமோ. அறிவு ஒன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தனை. இந்த பசுக்களுக்கு பின்னாடி போய் காட்டுக்கு போய் அங்கே மத்தியானத்துக்கு எடுத்துன்னு போகிறாங்க சாப்பிட்ட. அங்கே சேர்ந்து எல்லாரும் கூடி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஞானம் கொஞ்சமே எங்களுக்கு கூட கிடையாது.
அந்த ஞானம் இல்லாத அந்த இடையர் குலத்துல குந்தனை பிறவி பெருந்தனம் புண்ணியம் யாவுடு. ஞான சுரூபனான நீ ஞானமே இல்லாத இந்த இடையர் குலத்துல வந்து எங்களோட வாழறியே, அந்த புண்ணியம் நாங்கள் பெற்றிருக்கோம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தனோடு உறவே நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது. கொஞ்சம் கூட உனக்கு குறைங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிற கோவிந்தன், ஏன்னா அவனுக்கு எந்த குறையும் என்னைக்குமே இல்லாதவன் அவன். அப்படிப்பட்டவனை அமலன் தானே அவனை சொல்றான். அமலன் ஆதிபிரான் தானே அவன். அப்படி அந்த குறையே இல்லாத அவனோட ஏற்பட்ட இந்த வரவு, அந்த கண்ணனாவும் கோபியர்களாகவும் நாங்கள்லாம் சேர்ந்து அனுபவிச்ச அந்த வரவு எந்த இடத்துலையும் யார் முயன்றாலும் ஒழிக்க முடியாது. ஏன்னா பேர்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கா அவள்லாம். இறைவா, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் பேர் தன்னை. நாங்கள்லாம் அறியாத பிள்ளைகள். நீ சர்வேஸ்வரங்கிறது நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை கொஞ்சம் கூட. அப்படி நாங்கள் உங்ககிட்ட இருக்கிற பிரீதியால், உங்ககிட்ட இருக்கிற காதலால், பிரேமையால் சிறு பேர், ஈனமான பேர்களை, சொல்லக்கூடாத பேர்களெல்லாம் நாங்கள் உன்னை சொல்லி கூப்பிட்டுட்டோம். அதுக்கெல்லாம் கோபிச்சுக்காத, சீறி அருளாதே. பறை தாரா ஏல்வோர் என்பாவன். பறையை தருவார். பறைங்கிறது மோட்சம். அந்த மாதிரிலாம் எங்கள்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னா நீ எதுவும் நினச்சிக்காதரா கண்ணா. எங்களுக்கு வேண்டியது மோட்சம். மோட்சத்தில் உன்னோட எப்போவுமே அனுபவிக்கணும்னு தான் கேட்குறான். உன்னை அரித்தித்து வந்தோம் என்று முன்னால சொன்னான். உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருளி ஆகிய முன்னாடி சொன்னான். போன பாட்டில் பால் சோறு மூட நெய் பெய்து அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பத்தையும் சன்மானத்தையும் விரும்பி கேட்டது போல இருக்கு. அர்த்தித்து வந்தோம் அப்படிங்கிறதுல அந்த சிற்றின்பம். இது மூட நெய் பெய்த மொழின்னா அது சன்மானம். இதெல்லாம் கேட்டது மாதிரி இருக்கு. ஆக கண்ணன் இவர்களை பார்த்து, உங்களுடைய மனது ஒரு நிலையில் இல்லை. சலசித்தர்கள் கேவலம் என்னிடத்தில் காம இன்பத்தை விரும்புகிறீர்களா என்று கேட்டான். இதற்கு இவர்கள் லோக ரீதியில் சன்மானத்தை கேட்டோம். எங்கள் உள்கருத்து அதல்ல. உன்னை அடையவே, உனக்கு பணி செய்யவே நாங்கள் வந்துள்ளோம் இதில் சொல்கிறோம். இந்த லோகத்துக்கோசரம் தான் நாங்கள் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேட்டோம். கண்ணா, எங்களை அனுப்பி வச்சிருக்காளே, அவளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு தான் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்டோம். ஆனால் எங்களை நாங்கள் இத்தனை கஷ்டப்பட்டு இவ்வளோ இதுலேயும் பொறுமை காத்தது பூரா ஒன்று அடையிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நான் பகவான் தான் சர்வேஸ்வரன், அவன்தான் நம்மளுக்கு அழியாத செல்வன்றதை காட்டுறதுக்கு இந்த பாட்டை பாடுறான். அர்ஜுனன் போர்க்காலத்தில் ரிஷிகேஷனை பார்த்து, இரு சேனைகளின் நடுவில் என் தேரை நிறுத்துன்னு சொன்ன உடனே தான் சர்வேஸ்வரன் என்பதை உணரவில்லை பகவான். நமக்கு தாசனான இவன் என்ன வேலை செய்ய தூண்டுகிறானே என்று நினைத்து, இவன் என்னுடைய சௌரத்தை மாத்திரம் அறிந்தவன், மேன்மையை அறிவலியே என்று பாசுபதாபலம் சென்றபோது சிவனுடைய பூஜையை இழியும் இவனே தெளிவித்து, தீர்த்தன் உலகளத்த சேவடி மேல் பூந்தாமம். சிவனுக்கு பூஜை பண்ணுறது மட்டும்தான் அர்ஜுனனுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் சிவ பூஜை பண்ண முடியலன்னு சொன்னப்போ கண்ணன் சொல்வானா, உனக்கு சிவனுக்கு தானே பண்ணணும், என் திருவடியில் அந்த புஷ்பங்களை சேர்த்துரும், அதை தானே சிவனுக்கு போய் சேரும்னு சொல்லணும். அப்போது சரின்னு சொல்லிட்டு நம்பி பண்ணுறான் அர்ஜுனன். அந்த அந்த திருவடியில் தான் சேர்த்த அந்த புஷ்பங்களை மறுநாள் காத்தால் அந்த சிவ பூஜைக்கு போனப்போ அவன் எந்த புஷ்பங்களை எப்படி எந்த மாதிரி கண்ணன் காலடியில் சேர்த்தானோ அதுவே தான் சிவன் தலையில் இருக்க பார்த்தானோ. அப்போதான் கண்ணனை விட சிவனை விட கண்ணன் வஸ்னவன் உணர்ந்துக்கிறான். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை மட்டும்தான் பஞ்சபாண்டவர்கள் வந்து உணர்வாழ தவிர மற்றபடி அவர்களுக்கு அந்த தேவதாந்தரங்கள் கிட்ட இருக்கிற அந்த பக்தி அவளுக்கு போகவே இல்லை. அதனால தான் அவளுக்கு மோட்சமே கிடைக்கல. அவள்லாம் சொர்க்கத்துக்கு போனே அனுபவிச்சுட்டு திரும்பி மறுபிறவி பிறந்தாட தவிர
கண்ணன் அவளுக்கோசரம் இவ்வளோ பண்ணானே தவிர அந்த கண்ணனையே சரணாகதி பண்ணிக்கணும்னு அவளுக்கு கடைசியில் தோணாததுனால அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரி சகேதி மதவக எஸ்ய அவகாசார்த்தம் துவாரகையிலேருந்து அர்ஜுனன் தர்மபுத்திரர்கிட்ட வந்தபோது கிருஷ்ணனை பற்றி புகழ்ந்து பேசலாம். எந்த எம்பெருமான் எனக்கு பலம் தேஜஸ் இவைகளை கொடுத்து சூலபாணியனான சிவனையும் ஆச்சரியப்படும் வகையில் செய்தானோ அந்த கிருஷ்ணன் இப்போது நம்மை விட்டு சென்றான். என் பலம் வீரியம் அனைத்தும் அபகரித்து சென்று விட்டான். துவாரகையில் கண்ணன் தன்னுடைய ஜோதிக்கு தன் பரம்பத்துக்கு எழுந்தருளிட்டான். அப்போ அர்ஜுன் திரும்பி வந்தப்போ அவனுடைய காண்டிபத்துக்கு சக்தி இல்லாத போயிடுது, அவனுக்கு அந்த தேஜஸ் இல்லாத போயிடுது, கண்ணனோட எல்லாம் போயிடுதுன்னு சொல்லி தர்மபுத்திரர்கிட்ட சொல்றான். அப்போதுதான் கிருஷ்ணனின் பரத்துவத்தை நன்கு உணர்ந்தவன் ஆகிறான். அப்போ கண்ணன் இருக்கிற வரைக்கும் அவன்கிட்ட இது பண்ணிக்கணும்னு தோணல, அதுக்கப்புறமா அவன்தான் பரதெய்வங்கிறத அப்ப நினைச்சுக்கிறான். இவ்வாறு அர்ஜுனன் மன்னிப்பை கோருகின்றனர் இந்த பாட்டு. அவன் போனதுக்கு அப்புறம் தான் எப்பவுமே பெரியவாள்னா சொல்வான், நம்ம கிட்ட ஒரு பொருள் வசதியான பொருள் இருக்குன்னா அதனுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. அந்த பொருள் அது மனுஷனா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், சாதாரண ஒரு வஸ்திரமா இருக்கட்டும், ஒரு பொருள் ரொம்ப வசதியானதா இருக்கும், அதனுடைய மதிப்பு நம்மளுக்கு சட்டுன்னு தெரியாது. அந்த பொருள் இல்லைன்னா தான் அதனுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியும். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். ஆயர் பெண்களுக்கு கோபிகள் என்று பெயர். கோ என்றால் புலன், அதை அடக்குபவர்கள் இவர்கள். அந்த புலனை அடக்கி கண்ணனை தவிர அவளுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்கிற நிலைமையில வாழ்ந்துவாவா. எம்பெருமானுக்கும் ரிஷிகேஷன் என்று பெயர். அந்த 12 திருநாமங்கள்ல ரிஷிகேஷன் ஒரு பெயர் வரும். அந்த ரிஷிகம் என்றால் இந்திரியம். அந்த ரிஷிகேஷான்னு அவனை கூப்பிட்ட நம்மளுடைய இந்திரியங்களுடைய, நம்மளுடைய கண்ணு காது மூக்கு வாய் கை காது இதில் எல்லாத்தையுடைய அந்த செயல்கள் தப்பா போற வழியிலேருந்து அவன் நம்மளை மாற்றி கொடுப்பான்னு சொல்லி சொல்றான். நீ குறை ஒன்றும் இல்லாதவர், அகில அகய பிரீத்தி நீகன், நாங்கள் குற்றம் குறைகள் உள்ளவர்கள். எங்ககிட்ட குறை மட்டும்தான் இருக்கு, நிறைய கிடையாது. உங்ககிட்ட குறையே கிடையாது, நிறை மட்டும்தான் இருக்குன்னு சொல்றான். அபிமானத்தில் உன்னிடம் நாங்கள் குற்றம் செய்து விட்டோம். நீதான் எங்களுக்கு தாய் தந்தை மக்கள் சுற்றம். நண்பனுடைய குற்றத்தை மற்றொரு நண்பன் பொறுத்து கொள்வது போல கண்ணன் மனைவி செய்யும் குற்றத்தை பொறுத்து போலும் நமக்கு சகஜ சித்தமான சேகத்துவ சம்பந்தத்தை நினைத்து கொண்டு அவனுக்கு அடிமை ஆகணும் அப்படிங்கிற அந்த இதையே நினைச்சு கொண்டு நீ எங்களெல்லாம் ரட்சிக்கணும், நாங்கள் உனக்கு மட்டும்தான் ஆழ்பட்டு வந்திருக்கோன்றத நீ எங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, வேற எதுக்கும் இல்லை. இந்த உலக காரியங்களுக்கோசரம் தாண்டா கண்ணா உங்ககிட்ட நாங்கள் அதெல்லாம் கேட்டோம், ஆனால் எங்களுக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பிரணயத்தாலோ அபிமானத்தாலேயோ குற்றம் ஏற்படுவது சகஜம். சீதா பிராட்டியும் ஆஞ்சநேயரிடம் மமைது துஷ்கிருதம், குற்றம் என்னுடையதே என்றார். அஞ்சலியை கைகூப்புதலை மாத்திரம் எதிர்பார்க்கும் தேவரே, நாங்கள் இடும் பிச்சையை மாத்திரம் காண வேண்டாம். அந்த அஞ்சலி பண்ணா போதும் தானே நீ நினைச்சுக்கிற, நாங்க அதை அஞ்சலியை பண்றோம், ஆத்மார்த்தமா உன்னை சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்து சொல்றான். இப்போ சித்தோபாயமான பகவான் எடுத்து சரணம் புகணும்னாக்க நம்மளுக்கு 7 காரணம் நம்மளுக்கு முக்கியமா வேணும். சித்தோபாயம், நம்மளால எதுவும் முடியாது, பரதந்திரன், நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, கை முதல் எதுவுமே கிடையாது. சித்தோபாயம், அவனை அடையறதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையோ, ஏதாவது ஒரு வழி இருந்தால் தானே அந்த இடத்துல போய் அவனை அடைய முடியும். அந்த சித்த உபாயம், சித்தம் வழி போறதுக்கு வழி. கைமுதல் என்று சொல்லப்படும் கர்ம பக்தி யோகங்கள் இன்மை. நம்ம கிட்ட கைமுதல், அந்த பக்தி யோகம் பண்ணேன், கர்மயோகம் பண்ணேன், ஞான யோகம் பண்ணேங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா வராது. எம்பெருமானை பெற யோகியத்தை இன்மைக்கு தகுதியான தன்னிடம் உள்ள நைச்சியத்தை அறிவு. அவனை அடையிற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த பெருமையும் கிடையாது. ஏர்வு இல்லாத என்னை பொருளாக்கின்னு சொல்லி நம்மாழ்வார் பாடுறார். ஏர்வு, எந்த தகுதியும் எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட என்ன நீ ஒரு பொருளாக்கி
எங்களை ஒரு காரணமாக கண்டு நீ ஆசீர்வதிக்கிற. ஈஸ்வரனுடைய சைலத்தை அறிவது. அவன் கருணை அறிவானவன், சுலபன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனுடைய திருக்கல்யாண குணங்களையும் அவனது பரத்துவத்தையும் நினைப்பது. எப்போ பாரு அவனுடைய கல்யாண குணங்களை நினச்சி பார்க்கணும். சேஷ்டிதங்களை நினச்சி பார்க்கணும். மனசில் நினைக்க அவன்தான் பரமாத்மாங்கிறது நம்மளுக்கு சிரமமாக நம்மளுக்கு தெரிய வரும். நமக்கும் அவனுக்கும் உள்ள சேஷிபாவ சம்பந்தத்தை உணரும். அவன்தான் சேஷி, நம்ம சேஷ பூதர்கள். அவன் ஒத்தந்தான் எஜமானன், நம்மெல்லாம் அடிமைகள் அப்படிங்கிற அது தீர்மானமான அந்த எண்ணம் நம்மளுக்கு வரணும். இந்த உடம்போ இந்த ஆத்மாவோ இந்த உலகமோ எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. யாருடைய எப்படி ஒரு வாடகை வீட்டில் நம்ம அதிகாரமாக வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான் அவனுடைய லீலா விபூதி இது. அவனுடைய உடம்பு, அவன் கொடுத்த உடம்பு, அவன் கொடுத்த ஆத்மா, இதில் ஆனந்தமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாமே அவனுது. நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோன்றதை புரிஞ்சுக்கணும். அபராத சபனம். நம்ம குத்தம் பண்ணிட்டாக்க இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி இருமாந்து நம்ம பேசக்கூடாது. தப்பு பண்ணலைன்னா கூட மன்னிப்பு கேட்கணுங்கிறது வைஷ்ணவம். அந்த மாதிரி அபராத சபனம். நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் தினம் இன்னைக்கு எத்தனையோ தெரிஞ்சு தெரியாமல் எத்தனையோ தப்பெல்லாம் பண்ணிட்டேன்டாங்கன்னா என்னை மன்னிச்சுடுறான்னு சொல்லி ராத்திரி அவங்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுன்னு படுத்துக்கணும்னு சொல்லி பெரியவா சொல்கிறான். உபாய போதனையான ஈஸ்வரனையே பிராபியமாக நினைத்த இவை 7 இந்த பாசுரத்தில் கேட்கப்படுகின்றன. உபாய போதனையான ஈஸ்வரனையே அவனை மட்டும்தான் அடையணும், அவன் மட்டும்தான் வேணுங்கிறத உபாயம். நம்மளுக்கு வேற எதுவுமே வேண்டாங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கணும். கை முதல் இன்மைனா ஆகிஞ்சனம். நோற்ற நோன்பிலே நுண்ண அறிவிலேன் அப்படின்னு பாசுரத்துல அதை சொல்றான். அதே மாதிரி குளித்து 3 அலை ஓம்புங்கிற பாசுரத்திலேயே அதை சொல்றான். குலங்களாய் ஈரரெண்டில் ஒன்றும் பிறந்திலேன் அந்த பாசுரத்தையும் சொல்றான். நான் வசத்தியான குணத்துல பிறக்கல, வசதியான பாடல்கள் படிக்கல, அந்த மாதிரியும் சொல்றான். நலம்தான் ஒன்றுமில்லை, நன்மை தீமை ஒன்றும் அறியேன். எனக்கு எந்த நலமும் தெரியாது, எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கணும். ஒரு பாசத்துல அதையும் சொல்றான். நன்மை தீமும் ஒன்றும் அறியேன், ந தர்ம நிஷ்டோஸ்மி நச ஆத்ம வேதி. இந்த ஆத்மாக்கு எது நல்லது எது நல்ல தீமைன்றது தெரியாது. ஏன்னா அது மூடி இருக்கு, அதனுடைய ஞானம் இப்போ மூடப்பட்டிருக்கு. அதனால எங்களுடைய கர்ம விதிப்படி நாங்கள் பண்ணின புண்ணிய பாவத்துக்கோசரம் இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணுறோமே தவிர கண்ணா எது நல்லது எது கெட்டதுங்கிறது எங்களுக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவைகளால் கூறப்படும் முதன்மையான கர்ம பக்தி யோகங்களில் கை முதலின்மை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் என்பதால் காட்டப்படுகிறது. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அதால இது காட்டப்படுகிறது. பக்த யாதேட சக்த பாவக பக்தி முதலியவற்றில் திறமை இல்லை என்று சுவாமி தேசிகன் கூறுகிறார். தாழ்மையை நினைப்பது. ராவணோ தாம துர்ககா, விபீஷ்ணன் தன் நைச்சியத்தை நினைக்கிறான். இந்த மாதிரி ராவணனுக்கு தம்பியா பிறந்துட்டுமேன்னு சொல்லி விபீஷ்ணன் எத்தனையோ நாள் வருந்தி அழுதுருக்கான் அப்படின்னு சொல்லலாம். சௌலபியம். பக்தி உடைய அடைவதற்கு எளியவன். அந்த பக்தி இருந்துச்சுனாக்க அவன் அவ்வளோ எளியவன். நம்ம நிறைய பார்த்துட்டோம். அவனுடைய பக்தினால அவன் யாராருக்கு எப்படியெல்லாம் பண்ணியிருக்கான்றதை பார்த்துட்டோம். மாம் ஏகம் என்று சொல்லப்பட்ட சௌலபியம். மாம் ஏகம் சரணம், என் குருவினையே ஆதாரமாக பற்றுவாயாக அப்படிங்கிறதுல உன் தன்மை என்பதன் மூலம் இது காட்டப்படுகிறது. பரத்வம். அரவின் அணை அம்மானே மாயோனே எங்கள் மாதவனே சரண்யக அசன்யக சரண்யக என்று சொல்லப்பட்டது இந்த குணம். குறை ஒன்றும் என்பதால் இது காட்டப்பட்டது. சம்பந்த ஞானம். உன் அடியனே வந்து புகழ் ஒன்றுமில்லாத அடியேன், அடியேன் உள்ளான் அகத்து உள்ளான் கணமும். இதெல்லாம் அந்த சம்பந்த ஞானம், அவனுக்கும் நம்மளுக்கும் ஏற்பட போற அந்த சம்பந்தம். இவர்களில் கூறப்பட்ட சேஷத்துவ ஞானமானது உன்னோடு உறவே அதெல்லாம் தெரியப்படுத்தப்படுகிறது. அபார சபனம்.
நாயனே செய்த குற்றம் நற்றமாகவே கொள். நான் நாய் மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டேன், அது எல்லாத்தையும் நீ நல்லதா எடுத்துக்கூடாங்கண்ணா. ஏதோ அறியாதனால அந்த தப்பை பண்ணிட்டேன். அதை எப்பவுமே நம்ம ஒரு தப்பை பண்ணிட்டு யார்கிட்ட அபச்சாரப்பட்டோமோ அவாகிட்ட மன்னிப்பு கேட்ட அந்த தப்புனுடைய கெடுதல் நம்மளுக்கு சேராதுன்னு சொல்லி பெரியவாழ்லாம் சொல்லுவாங்க. அதனால்தான் மன்னிப்பு கேட்கறது வைஷ்ணவத்துல ரொம்பவே முக்கியம்னு சொல்லி பெரியவாழ்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாயான நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த நான் பண்ணின தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டேன், அது எல்லாத்தையும் நீ நல்லதா எடுத்துட்டு நல்ல காரியமா நினைச்சிட்டு எனக்கு அருள் பண்ணேன் அப்படின்னு சொல்றார். பிரசீத மத் விருத்தம் அசித்யத்வாஹா மனோவாக்கியாயகே அநாதிகால விருகக ஷமசஸ்வ. இதெல்லாம் சொல்றதெல்லாம் அவங்கிட்ட யார்கிட்ட அபச்சாரம் பண்றவோ அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேங்கிறத அவங்ககிட்டையும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். பிராபகனான எம்பெருமான இடத்துலயே பலத்தை வேண்டிக் கொள்வது, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் அவன். அவங்கிட்ட போய் இதுக்கு வேண்டிய பலனை எனக்கு கொடுன்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. அப்படி தினம் தினம் அதை தான் விண்ணப்பிக்கிறேன். அந்த பல தியாகம் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அவ்வளோ சட்டுன்னு நம்மளுக்கு வரவே வராது. அதுக்கு மனசை நம்ம தான் தயார்படுத்தி இந்த நல்லது பண்ணியிருக்கேன், இதனுடைய பலன் கிருஷ்ணனுக்குன்னு சொன்னா அதனுடைய பலனை அவன் ஏற்றுட்டு நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பலனை விட 100 பங்கு அவன் நம்மளுக்கு ரட்சணம் கொடுப்பாங்கிறத பெரியவாழ்லாம் சொல்றான். கத்தியத்துல பாஷிக்காரர் சொல்றார், ஞானினம் மாம் புருஷ்வர் சேஷ சதைக ரூப நித கிங்கரோ பவானி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா நீ தாராய் என்பதுக்கு சொல்லப்படுகிறது. என்ன இந்த பாட்டுல புன் என்று பலதவையை உபயோகப்படுத்தி உள்ளது. ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரததாத்மான் சித்திரக்கூடத்து ராமனை பாட்டு கூறும்பொழுது நீ என்ற பொருளை கூறும் தொம் என்ற சப்தம் 9 முறை பிரயோகிக்கப்பட்டுள்ளது. வான் ஏக சோசன் என்ற ஸ்லோகம் அது. கறவைகள் உண்போம், இதனால் அனுஷ்டானம் இல்லாமை சொல்லப்படுகிறது. காலையில் பால் கறப்பது, பசுக்களை அழித்து விடுவது, பிறகு அவைகளுடன் காடு செல்வது, இதுதான் எங்கள் தொழில். இப்படி உள்ள எங்களுக்கு சாஸ்திரங்களில் கூறப்பட்ட செய்ய வேண்டிய தர்மங்கள் எப்படி எங்களால் பண்ண முடியும்? எங்களுக்கு தொழில் அதுவா போயிடுது. கணவனுக்கு பணிவிடை செய்வது முதலியவைகள் பெண்களுக்கு தர்மம். கறவைகளுடன் செல்லும் எங்களுக்கு கணவனின் பணிவிடை செய்ய வாய்ப்பில்லாமல் போகிறது. பெண்களுக்கும் சந்தி முதலியவை செய்ய வேண்டும். சீதாதேவியும் அவைகளை அனுஷ்டித்து வந்தார். இலங்கையில் சீதையை அனுமன் தேடும்போது ஒரு கால் இந்த நதி சமீபம் சந்தியாவந்தனம் செய்ய வந்திருக்கலாம், சந்தியத்தே வர வர்ஷினி என்கிறது ராமாயணம். ஆயர்களுக்கும் சில தர்மங்கள் உண்டு. பிராமண சத்திரிய வைசிய பிரிவுகளில் வைசியர்களுக்கு சுபாவமாக ஏற்பட்ட தர்மங்கள் பல. இவாள்லாம் வைசியர்கள், அதாவது வியாபாரிகள். ஏன்னா பால் கறந்து தயிர் போர் எல்லாத்தையும் வித்து பண்றவா, அவளுக்கும் ஒரு தர்மங்கள் இருக்கின்றத சொல்றான். அதாவது நாம் சரிவர ஆகார நியமனத்தோடு உட்கொள்வதில்லை, பல இடங்களில் புசிக்கிறோம். எச்சில் பதார்த்தங்களையும் கூடாத பதார்த்தங்களையும் தெய்வவசமாக உள்கொள்ள வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த தவறான மார்க்கத்தில் உள்ளவர்களிடம் பதார்த்தங்களை பெற்று கொள்கின்றனர். இவ்வளவு தோஷமும் இந்த மந்திரத்தை உள்கொள்வதால் நீங்கி விடுகிறான். மனிதருக்கு இவை வேண்டாம் என்று சொன்னாலும் தானே நேருகிறது. நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாலும், நம்ம போகக்கூடாதுன்னு நினைச்சாலும் நம்மளுக்கு எதேச்சியா அந்த மாதிரி அமைஞ்சு போயிட்டுனா அதுக்கு பரிகாரம் ஒண்ணுதான். என்னன்னா ஆபக உணர்ந்து அகதாம்ச பரிகிரக கு ஸ்வாஹா. அந்த மந்திரத்தை நம்ம மனப்பாடமா சொந்தமானா கண்ட இடத்துல சாப்பிட்ட அதுக்குன்னுட்டு எப்ப பார் போய் எங்க பார் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்றதுன்னு கிடையாது. ஒரு சந்தர்ப்பம், வேற வழியே இல்லாத வேதாந்தேசிகர் சொல்லுவார், ஒரு சாகர சமயமா வந்துருக்கு, ஒரு அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்துருச்சுனாக்க அந்த சாப்பிடக்கூடாத பாதார்த்த கூட சாப்பிட்டு நம்ம உயிரை தங்க வச்சுக்கலாம்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு வந்துட்டுனா அங்க சாப்பிட்டுட்டோம்னா, வேண்டாத பதார்த்தங்களை சாப்பிட்டுட்டோம்னா ஆபக புனந்து ஹதாம்ச கிருதிகிரக கு ஸ்வாஹா அப்படின்னு சொன்னா கண்ணனுடைய அருள் கிடைக்குன்றதை அந்த இடத்துல எடுத்து சொல்றான்.
நாம் குற்றம் செய்தோமே என்று எண்ணி அவன் காலில் விட அந்தணன் அரசனிடம் பிசாசா கச்சா என்று சொல்லியபடி வந்ததால் பிசாசம் உன்னை அகன்றுவிடும் என்றான். விஷயம் அறிந்த காளிதாசன் பிசாச ரூபம் கொண்ட அரசனுக்கு நன்மை வர வேண்டும் என்று எண்ணி ஒரு ஸ்லோகம் கொண்டான். கச்சன்ன காதமி என்ற ஸ்லோகம். ஒரு அரசனுக்கு சாபம் வந்து பிசாசா போயிட்டப்போ அப்போ காளிதாசன் அவனுடைய சாபம் நீங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றான். இதன் பொருள் நடந்து கொண்டே சாப்பிடுவதில்லை, கபட சிற்புடன் பேசுவதில்லை, நடந்த விஷயத்தை பற்றி கவலைப்படுவதில்லை, பிறருக்கு இந்த உபகாரத்தை செய்தோம் என்று நினைப்பதில்லை, தம்பதிகள் சேர்ந்திருக்கும் சமயத்தில் அவர்களை பார்ப்பதில்லை. இதற்கு முரணானவர்கள் அனைவரும் பிசாசங்கள் என்று சொல்ல அரசனை பார்த்து கச்ச பிசாசா பிசாசாமே ஒழி என்றான். அரசனும் ஸ்வஸ்தனானான். அந்த இதுலேருந்து சொஸ்தமாயிட்டாங்கிறத சொல்றது. அந்த பிசாசம்ங்கிறது இந்த தப்பெல்லாம் பண்ணா நம்மளுக்கு ஏற்படுற அபராதம், அதுலேருந்து வெளியில வரத்துக்கு இந்த மாதிரி சொல்லணுங்கிறத சொல்ற. காணம் நாங்கள் செல்லும் இடம் திவ்ய தேசம் அன்று, இந்த அளவிலே தர்மத்தை கொடுக்கும் தேசம் அன்று. ஸ்ரீரங்கம், திருமலை, திருமாலிருஞ்சோலை, திருக்குழந்தை, காஞ்சி போல இடத்துக்கெல்லாம் நாங்கள் போல காட்டுக்கு போகிறோம். காட்டுக்கு போய் அங்கே கண்ணுக்குட்டியும் மாட்டியும் நாங்கள் மேய்ச்சின்னு வரோங்கிறத எடுத்து சொல்கிறோம். உண்போம். திருமாலஞ்சோலை மலையில் வாழும் இனக்குறவர்கள் கூட அங்கு உண்டாகும் திணையை சமைத்து அவனுக்கு நிவேதனம் செய்தே சாப்பிடுகின்றது. அங்க இருக்கிற அந்த குறவர்கள் கூட உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையோம், புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி உன் பொன்னடி வாழ்க என்று அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் பாடுற. அந்த குறவர்களுக்கு கூட அந்த புதுசாக இருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான தினையை அதுலேருந்து பண்ணி அதை பகவானுக்கு கண்டர்ல பண்ணிட்டு தான் சாப்பிடணுங்கிற அந்த அறிவு இருக்கின்றத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். பழையது எம்பெருமான் இவ்விரண்டையும் ஒத்து உடையதாக பேசுகிறான். என்னன்னா, எம்பெருமான் தண்ணீரில் சயனித்து கொள்கிறான், உலகோர் அனைவராலும் வணங்கப்படுகிறான், அதிலும் விசேஷமாக காலையிலே செய்யப்படுகிறான், அனைவருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான், அவனது புராதனம் என்று பேசப்படுகிறான். இந்த பழையதும் முன்னிரவில் நம்ம பழையதுன்னு சொல்றது அந்த நம்ம சாதம் மீந்து போயிடுச்சுன்னா அதை தண்ணி கொட்டி வைக்கிறோம் இல்லையா, அதுதான் பழையது. அந்த சாதித்ததுக்கு இருக்கிற சக்தி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி பெரியவாளாம் சொல்லுவாள். இந்த பழையதும் முன்னிரவில் தண்ணீரில் சேர்க்க பகவான் எப்படி அந்த தண்ணீரில் இருக்கானோ அந்த பழையதுக்கும் இருக்கும் ஒரு இயல்பு காட்டான். தண்ணீரில் பிரசாதத்தை சேர்த்து அமுது செய்யலாம், பிரசாதத்தில் நீரை சேர்ப்பது நிஷித்தம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு அதில் தான் நீங்கள் பிரசாதத்தை போடணுமே தவிர பிரசாதத்தை வச்சுட்டு அதில் அப்படியே தண்ணியை கொட்டணுங்கிறாங்க, அது தப்புன்றதை எடுத்து சொல்கிறான். வெந்நீரில் குடிந்த நீரை சேர்ப்பது அருந்தது தகாது. வெந்நீரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் சில்லுன்னு தண்ணி கொட்டக்கூடாது. குளிர்ந்த நீரை எடுத்துட்டு அந்த இது சூடு வர வரைக்கும் அதில் தான் வெந்நீர் கொட்டணும்னு சொல்லி சொல்கிறான். உலகோர் அனைவராலும் விரும்பப்படுகிறது, விசேஷமாக காலையில் தான் உண்ணப்படுகிறது. அந்த சாதித்தமோ அந்த பழையதோ காலங்காத்தால சாப்பிட்றதுக்கு தான் ஏற்றது. அந்த காலங்காத்தால சாப்பிட்றதுனால தான் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றி நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, அனைவருக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கிறது. இதற்கும் புராதானம் என்று பெயர். ஆக இந்த இரண்டும் புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் கிடைக்கும். அவனுடைய அந்த புராதானம் நம்மளுக்கு இந்த புராதனம் எல்லாம் யார் புண்ணியம் பண்ணாலும் அவளுக்கு தான் கிடைக்கும் சொல்ற. உண்போம். காட்டில் கண்ணனுடன் ஏற்பட்ட வனபோஜனம் சொல்லப்படுகிறது. இன்னைக்கும் பார்க்கறதுனா தை மாசத்துல வனபோஜனம்னு ஒரு நாள் கொண்டாடுவோம். பெருமாளுக்கெல்லாம் பெருமாள் கிளம்பி போவோம், ஒரு தனியான இடத்துல கூட்டின்னு போய் பகவானை ஏழை பண்ணி நல்லா அவனுக்கு போஜனம் பண்ணி வைப்பான். அந்த இடத்துல ரொம்பவே எல்லா கோவில்களையும் அது ரொம்ப விசேஷமா நடக்கும். அதுதான் இந்த இடத்துல வனபோஜனம். அந்த வனபோஜனத்துல முக்கியமானது தயிர் சாதம். இன்னைக்கும் பெருமாளுக்கு தயிர் சாதம் தான் ரொம்ப பிரசாதம். இன்னைக்கும் திருப்பதியில பண்ணலனாக்க அவனுக்கு எத்தனையோ விதமான பட்சணம் பழங்கள்லாம் இருக்கும். ஆனா அந்த குலசேகரன் படியை தாண்டி உள்ள போறது என்னமோ தயிர் சாதம் ஒண்ணுதான் போகும். அதனால பெருமாளுக்கு தயிர் சாதம் தளிகை சமைக்கிறது ரொம்பவே விசேஷமா எல்லா கோவில்களையும் அதை கொண்டாடுவான்னு சொல்லி சொல்றேன். இந்த கிருஷ்ணன் மேலும் பிரம்மாவுக்கு சிக்ஷை கொடுக்க வேண்டும், அவனுக்கு
புரிய வைக்கணுங்கிறதுக்கோசரம் அவன் இங்கு வந்தபோது சதுர்முக வேஷத்தை தாம் தரித்து, ஏற்கனவே இந்த சரித்திரம் பார்த்துட்டோம். பிரம்மா வந்து இங்கே இருக்கிற எல்லா கோபர்கள் கோபியர்கள் பசுமாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் அங்கே போயிட்டப்போ அவன் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிறான். அப்போ கண்ணன் பிரம்மாவா போய் பிரம்மலோகத்தில் இருக்கான். பிரம்மாவாவே உள்ளே போக முடியல. அவளுக்கு அவளுக்கு ஒரு நாள்ங்கிறது நம்மளுக்கு இங்கே ஒரு வருஷம் கண்ணன் அத்தனை இடத்துலையும் அத்தனை பசுமாடா கண்ணுக்குட்டியா வேஷம் தரிச்சுட்டு இருந்தான். அதுதான் சொல்லுவான், அகட தகடனா சாமர்த்தியம் அவனுக்குன்னு சொல்லி. அறிவு ஒன்றும் இல்லாத தத்துவ ஹித புருஷாத்மம், இந்த மூன்றையும் பற்றி அறிவு இல்லாத. தத்துவம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, ஹிதம்னா என்னன்னு தெரியாது, புருஷாத்மம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. விதுரர் சூத்திர யோனியில் பிறந்தவர், அதாவது சூத்திர குணத்துல பிறந்தவர். நாங்களும் தாழ்ந்த ஜாதியில் பிறந்துள்ளோம். விதுரர் அந்த தாழ்ந்த குலத்துல பிறந்தாலும் அவர் திருதர்ஷனை விட வசதியா போற்றப்பட்டவர். கண்ணனாலே அத்தனை ராஜாக்களும் எங்காத்துக்கு வாங்கன்னு போட்டப்போ விதுரராத்து தான் போய் தங்கினான் கண்ணன். அந்த அளவுக்கு பெருமை பெற்றவர். ஆனாலும் ஞானத்தை பெறக்கூடிய சுகிருதம் அற்றவர்கள் நாங்கள். அதனால ஆத்ம ஞானம் பக்தி இவை ஒன்றும் எங்களுக்கு கிடையாது. மாடு மேய்த்து கூலி வாங்கும்போது 10 மாடுகளுக்கு 10 மரக்கால் நெல் கூலி என்று சொல்ல தெரியாமல் ஒவ்வொரு மாட்டின் வாலையும் உருவி 1 மரக்கால் 2 மரக்கால். அவளுக்கு அந்த மாதிரி கவுண்டிங், இது 1 2 3 கவுண்ட் பண்ண தெரியாது. ஒரு மாட்டினுடைய வாழை உருவி 1 மரக்கால், அடுத்த மாட்டினுடைய வாழை உருவி 2வது மரக்கால். இப்படிதான் அவளுக்கு அந்த அளவுக்கு, அதான் எடக்கை வழக்கை தெரியாதவா அவ. அந்த மாதிரி மரக்கால் என கணக்கு போட்டு கூலி வாங்கும் இனம் எங்கள் இனம். 10 பைசாவாக எடுத்து 1 ரூபாய் என்று கணக்கிடுவர்களும் இந்த காலத்துல உண்டு. அப்படிங்கிற உழைக்கில் நெய் அளந்து விடும்போதுன்னு சொல்லி பழமொழியில சொல்லுவான். அந்த மாதிரி எந்த அளவு எப்படி எதை பண்ணணுங்கிறது தெரியாதுவான். குலத்து கிருஷ்ணா, கீழே சொன்ன உன்னை அடைவதற்கு தகுதி உள்ள உபாயம் எங்களிடத்தில் இல்லை. இந்த அறிவு, இத்தனை அறிவுகள் இருந்தாதான் உன்னை அடைய முடியும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைடா கண்ணா. இந்த அறியாமையை குற்றமாக எடுத்துக்காட்டும் பிறவியில் நாங்கள் பிறக்கவில்லை. ஆய்குலத்தில் பிறந்ததால் உயர்ந்த குலத்தில் பிறந்தவருக்கு இந்த அறியாமை தோஷத்தை உண்டு பண்ணும். நாங்கள் ஆயர் குலத்துல கீழ் குலத்துல பிறந்துட்டதுனால ஒரு பிராமணனா பிறந்திருந்தாக்க இது வேதம்லாம் படிச்சிருக்கணும். இந்த அறிவெல்லாம் அவனுக்கு கண்டிப்பா வேணும். அந்த அறிவையோட அவன் நடந்துக்கணும். நாங்க என்ன தாழ்ந்த குலத்துல பிறந்ததுனால இது எங்களுக்கு இல்லாத போயிடுது. தன்னை ஆய்குலத்து உந்தன்னை இப்படி இருந்தும் முன்பு ராமாவரத்துல காட்டுல வசிக்கும் போது முனிவர்களின் அருகிலிருந்து பணிவிடை பண்ணினோம். ஆகையால் உன் கடாட்சத்துக்கு இலக்க ஆனோம். எனவே எங்கள் குலத்தில் நீ பிறக்கும் பாக்கியம் செய்தோம். அன்னைக்கு முனிவர்கள் எல்லாம் ராமனுக்கு பணிவிடை பண்ணதுனால அந்த பாக்கியத்தினால இந்த ஜென்மத்துல நீ எங்களோட பிறந்திருக்க. எங்களோட பிறந்தது மட்டும் இல்லடா கண்ணா, எங்களுக்கு கீழே ஆனவனா நீ உங்களை காட்டிட்டு இருக்க. என்னமோ நாங்கள்தான் ரொம்ப வசதி மாதிரியும் நீ ரொம்ப தாழ்ந்தவ மாதிரி காட்டிட்டு எப்படியெல்லாம் எங்களோட வாழ்ந்திருக்கன்னு சொல்லி சொல்றான். யாம் உடையும் உலகத்துல ஜனங்கள் கடவுளை வணங்க கோவிலுக்கு செல்வார்கள். கிராமத்துல இருப்பவர்கள் கஷேத்திரத்துக்கெல்லாம் போவா. ஆனா எங்கள் பாக்கியமும் விலட்சணமானது. என்னன்னா சர்வேசனான நீ நாங்கள் ஆசிரிக்கும் வகையில் எங்கள் சமீபத்திலேயே வந்துள்ளாய். நாங்கள் உன்னை அடையணுங்கிறதுக்கோசரம் உன்னோட ஒரு தோல்ல கையை போட்டுட்டு அவன் நடந்து வரான்னாக்க அந்த கோபரை என்ன ஒரு இது பண்ணியிருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நாசக்கீடை பண்ணி பக்தியை கொடுத்துருக்கான்னா அந்த கோபியர்கள்லாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் இந்த இடத்துல சொல்றாங்க. எங்களோட நீ பிறந்துட்ட. உயர்ந்த க்ஷேத்திரத்தில் வசிப்பவர்கள் தங்கள் இல்லத்திலேயே இருந்தால் இவர்களும் நம்மை வணங்கி உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று எண்ணி பகவான் தானே வீதியில் எழுந்தருளும். எதுக்கு அவன் வீதியிலெல்லாம் திருவா அவன் போறான் அப்படின்னா எல்லாராலையும் கோவிலில் போய் சேவிச்சிட முடியறதில்லை. எத்தனையோ வயசானவாள்லாம் இருப்பா, எத்தனையோ கஷ்டப்படுறவாள்லாம் இருப்பா, ஆற்ற விட்டு வெளியில வர முடியாதவாள்லாம் எத்தனையோ பேர் இருப்பான். அவள்லாம் என்னை பாருங்கோ, என்னை
சேவிங்கிறதுக்கோசரம் ஒவ்வொருத்தரும் ஆத்து வாசலையும் வந்து அவன் நிற்கிறானே, அப்படின்னா அவனுடைய காரண்யத்தை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்றான். புண்ணியானாம் அபிபுண்ணியக துவம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்றாப்புல, நீயே புண்ணிய ஸ்வரூபம். அப்படி இருக்கிற முனிவன் மூர்த்தி புனிதன் பூவை வண்ணன் அண்ணல் புண்ணியனாய் அப்படின்லாம் ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறாப்புல, கலியன் சொல்றாப்புல, பூமாம்சம் நைதி இது புண்ணியகன் வேதம் சொல்றாப்புல, அவ்வளவு வசதியான நீ இங்க வந்து நம்மாழ்வார் சொல்றாரே, அந்த ஜோதியில தன்னுடைய உருவை விட்டு அங்கு வந்து இங்கு பிறந்த அப்படின்னு சொல்லி, இந்த துயரம் நிறைந்த இந்த உலகத்துல வந்து பிறந்து இந்த துயரங்களையும் நீயும் அனுபவிக்கிறியே, அதுதாண்டா உன்னுடைய விசேஷமான சௌலபிய குணம்னு சொல்லி சொல்றாங்க. செல்வம் சிறுமீர்கள் என்று முன்னாலேயே இவா ஞான செல்வத்தை உடையவர்கள் என்று சொன்னதுன்னு சொல்றாங்க. அறியாத பிள்ளைகளும் என்று மேலும் கூறப்போகிறார்கள். இங்கு அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து வம்சம் ஞான சூன்யமான குலம் என்று சொல்லப்பட்டது ஆகிறது. புண்ணியம் யாமுடியும் குகன் சபரி இவர்களுக்கு ராமனே அவர்கள் இருப்பிடம் சென்று சேவை சாதித்தார். வேடனான குகனை காட்டிலும் பெண்ணான சபரியிடம் அதிக அன்பு காட்டினான். சபரி கையால் கொடுத்த பழங்களை ஸ்வீகரித்தான். இதனுடைய விசேஷங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். சபரிக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்ததுனால, ஆச்சாரியின் சொன்னபடி ராமன் வருவான் காத்துன்னு இருந்ததுனால, ஆச்சாரிய சம்பந்தம் இருந்ததுனால சபரி கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டாங்கிறத சொல்றான். சபரிக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தது, குகனுக்கு அது கிடைக்காததுனால எதுவும் இது பண்ண முடியலங்கிறத சொல்றேன். என்ன சொல்றா? இல்லை உட்காருங்க தெரியவா. இப்படி இதுக்கு கால் சரி. மாமி பக்கத்தில் உட்காரலாமா? மாமி ரெக்கார்டிங்க. தேங்க்யூ. பரவாயில்ல. பூர்ண குணமுள்ள உன்னை நாங்கள் அடைந்தபடியால் எங்களிடம் குணம் இல்லாவிட்டாலும் உன்னது குணபூர்த்தியால் எங்களிடம் குணம் வந்துவிட்டது. பூவோட சேர்ந்து நாகம் மனம் பெற்றதுன்னு சொல்லி வழக்கில்லாம் சொல்லுவாங்க. அதனால பகவானோட சேர்ந்துட்டோம்னா பகவானோட இருக்கிற அந்த நல்ல குணங்கள் நம்மளுக்கும் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேட்டு பிரதேசத்தில் இருக்கிற மண்ணை தயா சதகத்துல வேதாந்த தேசிகர் சொல்லுவார். மேடா இருக்கிற ஒரு இடத்துல இருந்து இருக்கிற மண்ணை பள்ளத்துல எடுத்து போட்டாக்க சமமாயிடும். அப்போ நதி தண்ணி எல்லா இடத்துக்கும் ஓடும். அந்த மாதிரி மேட்டு பிரதேசமான கண்ணன் அவன்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா அதை வச்சுட்டு அவனுடைய பக்தி நம்மளுடைய பக்தி வெள்ளத்துல அவன் ஆழ்ந்து போய் நம்ம கிட்ட வந்துடுறாங்கிறத சொல்றான். அசோகவனத்துல சீதை அனுமானை பார்த்து சமுத்திரத்தை எவ்வாறு குரங்குகள் தாண்ட முடியும்னு கேட்டப்போ அதுக்கு ஹனுமான் சுக்ரீவன் உள்ள குரங்குகளை ரொம்ப தாழ்ந்தவர், நம்மள அந்த மாதிரி என்னைக்குமே தாழ்த்திக்கணும். ஹனுமானுக்கு இல்லாத எல்லா வியாகர சக்கரவர்த்தி அவன், எல்லா வேதங்களையும் படிச்சுவான். அவன் சொல்றான், நான் ரொம்ப தாழ்ந்தவன் சொல்லி சீதை கிட்ட அவன் இது பண்ணிக்கிறான். அந்த மாதிரி அந்த கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, ஆண்டாளின் பிரபோத பிரபந்தத்தில் எழுப்பும் பிரபந்தமான திருப்பாவையில கிருஷ்ணனுக்கு பல நாமங்கள் சொல்லப்படுகிறது. அதில் பிரசித்தமாகவும் ஆண்டாளுக்கு இசைந்த நாமம் கோவிந்தா. 27, 28, 29 3 பாசுரங்கள் பிரதானமான பாசுரங்கள். ஆக மும்முறை சொல்றார். இதை 3 முறை எல்லாத்தையும் அனுபவித்து உண்டு. ஆசமனம் எம்பெருமானின் தீர்த்தத்தை ஸ்வீகரித்தல், மருந்து உண்ணல், விருந்து உண்ணல், இம்மாதிரி பல விஷயத்தையும் 3ங்கிறத நிறைய பார்த்துட்டோம். கண்ணனுக்கு கோவிந்த நாமே உச்சாரணம் ரொம்ப வலுவாக இருக்குமா. யாராவது கோவிந்தான்னு கூப்பிட்டா தானே, திரௌபதி கோவிந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கிறதுக்கோசரம் தானே அவன் ஓடி வரான். நல்ல பொருள் கணத்துல விழுந்தாலும் தொலைஞ்சு போனாலும் நம்மளை அறியாம நம்ம கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சொல்றோம். திருமலை போர் செய்யும் கோவிந்தான்னு சொல்றோம்.
வாரினால துன்புறுத்த தேவதைகளை குறித்து பிரம்மா, நீங்கள் மந்திரமலைக்கு செல்லுங்கள், சாபங்களுக்கு முடிவு ஏற்படும், கோவிந்தன் உங்களுக்கு அருள் புரிவான்னு சொல்றான். சரியான முறையில் ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்து அதில் ஒரு மாறாட்டம் ஏற்பட்டால் போனல் வாங்காக வந்துடுச்சுன்னா உடனே நம்ம கோவிந்தான்னு சொல்றோம். ஆசமன காலத்தில் கோவிந்தாய நமக என்று இருமுறை வரும். வியாதியை நீக்குவதற்கு மருந்து உண்ணும்போது அச்சுதானந்த கோவிந்தா நமோச்சரண அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மருந்து சாப்பிடும். போஜனம் வரணும் சமயத்தில் கோவிந்த நாமத்தை ஒவ்வொரு தரமும் சொல்றோம். புராண பிரவசத்தில் இடையிடையே நித்திரையில் இருந்து ஸ்ரோதாக்களை வீழ்ப்பதுவாக ஒரு புராண பிரவசனம் நடக்கிறது. யாருக்காவது வந்துட்டுனா திடீர்னு கோவிந்தா கோவிந்தா அப்படிங்க உடனே எல்லாரும் சேர்ந்து கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லி அதுக்கும் அந்த கோவிந்த நாமம் தான் பண்றது. திவ்ய தேசங்களில் கோவிந்தனுடைய ஆலயம் 3 இடத்தில் உள்ளன. திருப்பதி, ஸ்ரீரங்கம், ஸ்ரீபெரும்புதூர் 3 இடத்துலையும் கோவிந்தனுக்கு தனி ஆலயம் இருக்கு. பூமாதேவிக்கு பிரியத்தை என்று சொன்னால் சந்தோஷம் விஞ்சு மனம், நமோஸ்து பிரிய தந்தாயே என்று சொல்வது. சக்கரவர்த்தி திருமகனை என்று அழைத்தால் ராமன் உள்ளம் குளிர்ந்து வருவான். அதுபோல் கிருஷ்ணனை கோவிந்தா என்று அழைத்தால் உள்ளம் குழைவான். கோவிந்தா என்று ஆண்டாள் அழைத்தாள். மற்ற பெயரை இட்டு அழைப்பது சில பெயர் சிறு பெயர்னு அழைக்கணும்னு சொல்றான். கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தில் இவளுக்கு அதிக ஆர்வம் உள்ளதை நினைத்து வடபத்திர சாயி எழுந்தருளி உள்ள ஊரையும் கோவிந்தன் வாழும் ஊர் அப்படின்னே சொல்லிட்டான். கோதையின் பூமி பாரம் அன்னவளை வராக ரூபியான எம்பெருமான் கோதை குறித்த கிருஷ்ணேன சதுபாகுனா என்று தூக்கினான். தன்னை அடைந்தவன் கண்ணன் என்று காட்டியபடியால் இந்நாமத்தில் ஊற்றம் அதிகம். அகோபல நிசன்னான பஞ்சாமிரத சோசத்தில் ராமன் திருப்பினான். அப்போது கோவிந்தா கேசவ ஜனார்த்தனான் தான் சொல்றோம். வெங்கடேச புராணத்தில் திருவேங்கடமுடியான விவாக விருத்தந்தம் வரும்போது பாகவத சமாதானத்துக்கு செய்யப்பட்ட அன்னம் புஷ்பம் இவைகளை நிவேதிக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு சொன்னாக்க பிரம்மா கேட்க எம்பெருமானை பார்த்து நீதானே உயர்ந்தவன், உன்னை காட்டிலும் மேம்பட்டவர் யாருன்னு சொல்றான். அதுல இந்த வாவியமே வேத்தி கோவிந்தா அப்படின்னு அப்பவும் அந்த இடத்துல கோவிந்த நாமத்தை தான் பெருமாளே எடுத்து சொல்றான். கோவிந்தனாகிய கிருஷ்ணனை இந்திர பதவியில் பட்டாபிஷேகம் செய்தது. அந்த இந்திரன் கடைசியில அந்த கோவிந்தா பட்டாபிஷேகம் தான் அவன் பண்ணி வைக்கிறான். அதுலயும் கோவிந்தன் தான். யயாதி ரூபம் சாபம் பிரபலமாக இருந்தபடியால் யது வம்சத்தில் பிறந்தவருக்கு ராஜ்ய அபிஷேகத்தில் உரிமை இல்லை. எனவே இந்திரன் தானே பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறான். இதெல்லாம் கோவிந்த நாமங்களுக்கு ஏற்பட்ட பிரசித்தம். ஏன் அவ கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டாங்கிறதுக்கு இதெல்லாம் சொல்றான். குந்தனோடு உறவே கண்ணன் சொல்றான், நீங்க குறைவாளர், நான் நிறைவாளன், உங்களுடைய குறைகளை போக்க வேண்டும் என்று நிர்பந்தம் எனக்கு என்ன? உலகத்தில் தனிகர் பலருளர், ஏழைகளும் அவ்வாறே. ஆனாலும் அவர்களின் ஏழ்மையை செல்வந்தர்கள் நீக்க வேண்டும் என்று நிர்பந்தம் உண்டா அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்கறதா நினைச்சிட்டு கண்ணன் ஒரு நாளும் அப்படி கேட்க மாட்டான். பெரிவா நம்மளுக்கு புரியறதுக்கோசரம் அதை எடுத்து சொல்றான். அதுக்கு விடையாக எங்களுக்கும் முந்தனக்கும் உள்ள பரதத்தை பார்த்தால் எங்கள் குறையை நீங்கள் அவசியம் நீக்க வேண்டும். உனக்கு எனக்கு உறவு இங்க விட்டு போகாதாங்கன்னா அப்படி இருக்க செய்யும் என் குறைய நீ தான் நீக்க முடியும், ஒன்னால மட்டும்தான் அது முடியும்னு சொல்றான். உறவியல் என்றது ஏல் அசை, உறவு இங்கு விட்டு போகாதுன்னு தான். உறவு ஏல்ங்கிறது ஒரு அசை சொல், சாதாரண சொல்லது, அதை இந்த இடத்துல எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லலாம். இவர்களை அழிக்க யாரால் முடியும்? சர்வேசனுக்கும் சாத்தியம் அல்லே. அது பக்தர்களை அவனால சொல்றானே, என்னாலே முடியாததெல்லாம் உண்டான்னு சொன்னப்போ முக்கூரார் சொன்னது நம்ம முன்னாலேயே பார்த்துட்டோம். என்னால என்னுடைய பக்தர்களை அழிக்க முடியாதுன்றத முன்னாலேயே அவன் ஒத்துட்டான் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்றான். நான் உன்னை அன்றி இல்லைன்னு கண்டாய், நீ என்னை அன்றி இல்லைன்னு ஆழ்வார் சொல்றான். நம்ம இல்லாத அவன் இல்லை, அவன் இல்லாத நம்ம இல்லை. எப்போ நம்ம அவனுக்கு அடிமைப்பட்டுட்டோம்னா. வேதங்களுக்கு ஆதீனம் அந்தத்திலும் ஓதுவது பிரணவம். வேதம் ஆரம்பிக்கணும்னாலும் சரி, முடிக்கணும்னாலும் பிரணவம் தான் இது. அதுல அகார உகார மகாரம் 3 எழுத்துக்கள் உள்ளன. இது இருவருக்கும் உள்ள சேஷி பாவத்தை விளைகிறது. ஆ ஊ மா, பெருமான் தாயார் ஜீவன். இந்த 3 பாவத்துல அந்த தாயாரும் பெருமானும் சேர்ந்தா இந்த ஜீவனை ரட்சிக்கிறாங்கிறத சொல்லும். பிதாச ரட்சிக்க சேஷி பக்தா யாதோ ரமாபதிக்கு சுவாமி ஆதரகோ மமா
மாத போக்தா சாத்திய மனுதினக தரும் துயரம் தராயே. என்னுடைய துயரங்களை நீ தான் அழிக்க முடியும், நீ தான் எங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அந்த இடத்துல எடுத்து சொல்றான். அரசன் ஒரு துறவிய குற்றவாளின்னு நினைச்சிட்டு ஒரு கையை எடுத்துக்கான், தண்டனை கொடுத்துக்கான். அப்பா அந்த குற்றம் அறியாத துறவி அழுதவாறு பாண்டரங்கன் கிட்ட போறான். போனா அங்க கடவுளை வணங்கும் போது நீதி மார்க்கமின்றி என்னை இவ்வாறு அரசன் செய்தான், இது முறையா, உன்னை தரிசிக்க வந்த எனக்கு இதுவே சோதனையா அப்படின்லாம் புலம்புறான். அப்போ திடீர்னு இந்த ஆகாசத்துல ஒரு அசுரீரி வந்துதான். என்னன்னா, துறவியே முன்பிறவியில் அந்த பெண் பசுமாடாக பிறந்திருந்தாள். வயலில் மேய்ந்த பசுவை துரத்தி வந்த ஒருவன் இதை பார்த்து பசு இங்கே சென்றதா என்று கேட்டான். நீயும் அதை காட்டி கொடுத்தாள். கோபம் அடைந்த அவன் அந்த பசுவை கொன்று விட்டான். இவ்வாறு ஏற்பட்ட பழிவை தீர்த்து கொள்ள இந்த பெண் இவ்வாறு செய்தாள் என்ற ஒரு பெண்ணால் ஏற்பட்ட ஒரு பழியை தீர விசாரிக்காத அரசன் கொடுத்ததுக்கு அந்த பசுமாடு இங்கதான் இருக்குன்னு காட்டி கொடுத்த அந்த ஒரு பாவத்துக்கே அவனுக்கு ஒரு கை போயிடுச்சு. எந்த கையால அந்த பசுமாடு இங்க இருக்குன்னு காட்டினானோ அதனால அந்த கை போயிடுச்சுன்னு சொல்லுவான். அதுதான் நம்மளுடைய சஞ்சித கர்மாக்கள், ஜென்ம ஜென்மமா நம்ம சேர்த்துட்டு இருக்கிற அந்த கர்மாக்கள். அந்த கர்மாக்கள் எப்படி அழியணும்னா சிறு பேர் அழைத்தனவும். கிருஷ்ணா, நாங்கள் சிசுபாலன் முதலியோர் போல் உன்னை தூஷிக்க வரவில்லை. பரபிரம்மமாவும் விஷ்ணுவாவும் உள்ள எம்பெருமானை எவன் தூஷிக்கிறானோ அவனுடைய நாட்டில் குஷ்டரோகம் வரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது, நரகத்துக்கும் செல்வான் என்று சொல்கிறது. அந்த மாதிரி நாங்கள் உன்னை தூஷிக்கிறதுக்கெல்லாம் வரலண்டா கண்ணா. சீறி அருளாதே, சிறு பேர் அழைக்கணுமோ, எங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை உங்களுக்கு சொல்லி கூப்பிட்டோம். சீறி அருளாதே, கோபித்து கொள்ளாதே, சீராதே என்று சொன்னால் போதும். சீருவதும் அருளுவதும் முரண்பட்ட செயல்கள். சீறி அருளாதேன்னு சொல்றான். ஆனால் ஏன் இவ்வாறு கூறினான்னா, இதன் கருத்து என்ன, சீருவதும் ஒரு விதமான அருளில் முடியும். எம்பெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 செயல்களை செய்கிறார். அதில் சம்ஹார செயலும் அருளில் தான் முடிகிறது. நம்மளுக்கு இந்த ஜென்மத்தை முடிச்சு அடுத்த ஜென்மத்தை கொண்டு போய் கொடுக்குறானே, அதுவும் அவனுடைய இதுல தான் இது முடியுதுன்னு சொல்லி சொல்றான். இதுக்கு உள்பொருளை பார்க்கலாம். இருள் தரும் ஞானமாகிற இந்த சம்சாரம் காந்தாரம், காடு. இந்த ஞானம், இந்த உலகங்கிறது ஒரு பெரிய காடு. இதுல பிறப்பு, இருப்பு, மறுபடி தாயின் வயிற்றில் வசித்தல் முதலிய கதாதிகளை, அந்த காரியங்களை நாம் செஞ்சு கொண்டே தான் வந்துட்டு இருக்கோம். பெண் மூலமாக சில சுகங்களை கறந்து கொள்கின்றனர், ஆண் மூலமாக சில சுகங்களை கறந்து கொள்கின்றனர். இவர்கள் தங்களுடைய சுகத்தை அடைவதற்கு ஒரு பின் ஒருவர் செல்கின்றனர். ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும்னாக்க நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவ பின்னாடி நம்ம ஓடுறோங்கிறத சொல்றான். ஆக கறவைகள் இவர்களை பின்தொடர்ந்து இந்த சம்சார காந்தாரத்தில் சுகங்களை நாம் புதிக்கிறோம். கறவைகள் நம்மளுக்கு ஒரு சுகம் கிடைக்கிறதுனா அதுக்கோசரம் நம்ம பின்தொடர்ந்து ஓடும். இந்த சம்சாரத்துல என்னெல்லாம் சுகம் வேண்டாமோ அதை நம்ம அனுபவிக்கிறோம். சம்சார காந்தார கதாகதானி என்று பாதகா சரஸ்வத்துல சுவாமி தேசிகர் இவ்வாறு இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கோசமே நம்ம இருக்கோம்னு கருதி வர்ணாசிரம தர்மங்களை விட்டு விடுகிறோம். அப்படி ஏற்கனவே விண்ணப்பிச்சேன், வயசாயிட்டாக்க எல்லாரும் அந்த காலத்துல வர்ணா ஆசிரமம்னு சொல்லிட்டு காட்டுக்கு போவா. அவ பெருமாளுக்கு மட்டுமே அர்ப்பணிச்சுட்டு அந்த சந்நியாச வாழ்க்கையை வாழ்வான்றதை ஏற்கனவே அடையல் விண்ணப்பிச்சுட்டேன். அதே தான் இந்த இடத்துல திருப்பி சொல்றான். ஒருவனையே நோக்கும் உணர்வுன்ற ஆழ்நாள் சொல்லாப்புல இவர்களுடைய அறிவு சர்வேசம் விஷயத்தில் செல்வதில்லை. அது அந்த அடியினுடைய கருத்து, இந்த வார்த்தையினுடைய கருத்து, நம்மளுடைய மனசு அவனையே நினைக்கும். ஒரு நிமிஷம் நினைக்கும், அடுத்த நிமிஷம் என்னென்னமோ நினைக்குமே தவிர அந்த நிலைமைக்கு திருப்பி வராது. இப்படி பசுப்பிராயராக மக்கள் இருந்த போதிலும் எம்பெருமான் இங்கு அவதரித்து இவர்களை சீர்திருத்த நினைக்கிறான். இவ்வாறு எம்பெருமான் அருள் புரிவதற்கும் காரணம் வேணுமே அப்படின்னாக்க அதுதான் நம்மளுடைய யாசிர்க்க சுர்குதம் முதலிய புண்ணிய விசேஷங்கள். எத்தனையோ ஜென்மத்தில் அந்த ஆயர்கள்லாம் புண்ணியம் பண்ணதுனால அவளுடைய உறவு அவனுக்கும் அவளுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. மதுரையில் அவதரித்த எம்பெருமான் ஆயர்பாடிக்கு ஏன் வந்தான்? அது கோகுல மக்களின் புண்ணிய விசேஷம்.
அதுபோல் வைகுண்டவாசியான எம்பெருமான் இங்கு அவதரித்தது நம்முடைய புண்ணிய விஷயத்தால் ஏற்படுத்த என்று சொல்ல வேண்டும். அந்த கண்ணனை பற்றி நம்ம பேசுகிறோம் கொள்றோம்னா அந்த ஒரு சௌபாக்கியமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கோயோ, அதுதான் 3வது அடியினுடைய கருத்து. இவ்வாறு எம்பெருமான் பூலோகத்தில் அவதரித்தாலும் அவன் அவாப்த சமஸ்த தாமன் அகில தேய பிரத்னீக கல்யாண தானன் என்பதில் சந்தேகம் இல்லை. இது 4வது அடியினுடைய கருத்து. நல்ல ஒழுக்கம் இல்லாமலும் நல்ல ஞானம் இல்லாமலும் இருந்த போதிலும் எம்பெருமானுக்கும் நமக்கும் அனாதி சித்தமான சுவாபகமான சேஷத்துவம் என்ற உறவு நீங்குவதற்கே வழியில்லை. அது நினைச்சு நிற்கிறது. ஏன்னா இன்னைக்கும் நம்ம அவனுக்கு தான் அடிமை. அந்த ஞானம் நம்மளுக்கு வரலையே தவிர அந்த சேஷத்துவம், அவன் சேஷி நம்ம சேஷத்துவங்கிறது அந்த உறவு நினைச்சுதான் நிற்கிறது. அது நம்மளுக்கு ஞானம் வந்தா அதை புதுப்பிச்சுக்கிறோம், இல்லாட்டா அது மழுங்கியே இருக்குன்னு சொல்லி சொல்றான். எம்பெருமான் சேஷி, நாம் சேஷர்கள் என்ற அறிவு இல்லாவிடனும் இயற்கையாக ஏற்பட்ட சேஷத்துவம் நீங்க வழியிலேயே. நம் இயற்கை அதுதான் ஸ்டாண்டர்ட். அதை அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. கிரண்ய கசிபு தன்னை சேஷன் என்ற நினைவு அற்றவனாக இருந்த போதிலும் பிரணவத்தில் ஏற்பட்ட சர்வ ஜீவர்களுக்கும் உண்டான சேஷத்துவம் இருக்கும் அல்லவா அப்படின்னு சொல்றார். இங்கு ஒழிக்க ஒழியாத சம்பந்தம். பகவானையே நினைக்காமல் இருந்த போதிலும் சேஷி என்று அவன் இருக்கிறது ஐயமில்லை. அவன் என்னைக்கும் சேஷி தான். நம்ம சேஷனா அவனை நினைக்காட்டா கூட அவன் சேஷி தான். பிதாச்ச ரஷக சேஷி பர்த்தா ஞானோகோ ரமாபதிகி ஸ்வாம் யாதாரோ மாச போக்தா சாத்திய மகாதிதக என்றபடி வித்வகோட்ட அம்மான் பதிகத்தில் விஸ்தாரமா குலசேகர பெருமாள் இது சொல்லிடுறார். அந்த பாசுரத்துல உருகி ஆழ்வார் படுவார். வித்துவகோட்ட அம்மா, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நீ என்ன தண்டனை எனக்கு கொடுத்தியானாலும் சரி, நான் பண்ண தப்புக்கு நீ பண்ணியிருக்க, அதுக்கோசரம் நீ தண்டனை கொடுத்தாலும் ஒன்றை விட்டுட்டு நான் வேற எங்கேயுமே போகமாட்டேன், ஒன்றை விட்டுட்டு நான் எங்கேயுமே போகமாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்லுவார். அதுதான் 5வது அடியினுடைய கருத்து. சர்வேஸ்வரனே, சுவாமியான உன்னிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழியை அறியாதவர்கள் மக்கள். சேஷித்துவ ஞானம் உள்ளவன் நன்கு சுவாமியை உணர்ந்தபடியால் அவனிடம் தக்கவாறு நடந்து கொள்வான். நம்மளுக்கு வேத அறிவெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு வழிமுறை நம்மளுக்கு தெரியும். அது இல்லையே இவர்களுக்கு. குழந்தைகளுக்கு ராக சேவகன் குமாரன் ராஜாவின் பெருமையும் சம்பந்தத்தையும் அறியாதவனானபடியால் அவரிடம் சரிந்து கொள்ள நண்பனும். ஒரு சின்ன குழந்தைக்கு ராஜான்னு தெரியுமா, பிச்சைக்காரன்னு தெரியுமா, என்ன தெரியும்? எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஒரு வயசு இருக்கிற குழந்தைக்கு அந்த வித்தியாசம்லாம் எதுவுமே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். நம்மளுக்கு அந்த பகவானுடைய அந்த ராஜத்தன்மை, அவன் எவ்வளோ பெரிய ராஜாங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அன்பினால் அவரிடம் சரிவதை நடந்து கொள்ள மாட்டான், அன்பினால் எதையாவது செய்துவிடும். அதுபோல் மக்களும் எம்பெருமான இடத்தில் உணர்வு இல்லாமல் எதையாவது செய்ய தொடங்கி அவன்தான் பெருமாள்கிற எண்ணமே இல்லாத எதையாவது சங்கத்தவே அதையும் பொருட்படுத்தாம கோபமடையான எம்பெருமான் க்ஷமிக்க வேண்டும். வைகுண்டத்திலிருந்து எம்பெருமான் அவதரித்ததே எதற்காக? இங்குள்ளவர்களை திருத்தி பணிக்கொள்வதற்காக அப்படின்னு சொல்லி எம்பெருமான் அனைவருக்கும் அருள் புரிய வேணும்னு சொல்லி இந்த பாசனத்துல தாயார் நம்மளுக்கோசரம் பிரார்த்திக்கிறான். இந்த பாட்டின் உள்பொருளை கருத்து உரையாக விஸ்தரித்து எழுதியுள்ளோம். ஆயினும் இங்கு மற்றொரு வழியில் சொல்றதுக்கு சொல்லியிருக்கோம், வேற ஒரு வழியிலையும் சொல்லியிருக்கோம். அந்த உள்பொருளையும் பதவுரையும் கொஞ்சம் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். கலவைகள் உண்போம் அறிவு ஆய்வுகளுக்கு உந்தனை உடையோம். இதெல்லாம் அறிவில்லாத பசுப்பிராயர்களான மக்களோடு கலந்து உண்டு உடை இவைகளையே பிரதானமாக நினைத்து நேற்றுக்கும் அதே தான் பார்த்தோம். நம்மளுக்கு அந்த சாப்பிட்றது, அந்த ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இந்த உலக வாழ்க்கையில் வாழறது, அதுதான் பிரதானமாக வச்சுட்டு சம்சாரத்திலேயே வளர்ந்து நல்ல கர்மங்களை செய்யாதவர்களும் நிமிஷ்ட கர்மங்களை செய்வதன் மூலம் பாவம் பிரக்ஞாம் நாசயதி என்கிற எம்பெருமானுடைய அவன் நரகன் நாசம் அவன் சொல்லி பெரியாழ்வார் சொல்றார். நரகத்துக்கு நம்மளை போக விடாத தடுக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கு. ஆனா அவனை நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். உந்தன்னை உடையும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னா நம்மளுக்கு ஞானமே கிடையாட்டாலும்
அந்த ஆணிரை மேய்த்தது மூலமா சர்வாபத்திரனான உன்னை எங்கள் குலத்தில் பெற்று உனது சௌலத்தை அறிந்தவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில விஷயங்களை காட்டி காட்டி நீ உன்னுடைய சௌலத்துக்க, அதாவது அந்த வெண்ணெயை திருடி சாப்பிட்டு எங்களுடைய பாவங்கள்லாம் கழிச்ச, எங்களோட சேர்ந்து விளையாடி எங்களுக்கு இருக்கிற அந்த சந்தோஷங்களை கொடுத்த, எங்கள் மனசில் பக்தியை கொடுத்த, எல்லாத்தையும் கொடுத்த, குறைவொன்றுமல்ல குணப்பூர்வமான எம்பெருமானே, நமக்கு இங்கே உந்தனோட உறவு ஒழிக்கவும் முடியாது. எங்களுக்கு உன்னோட உண்டான சேஷத்துவ ரூபமானது, நாங்கள் அடிமை அப்படிங்கிற அந்த எண்ணமானது அந்த உறவானது இந்த பிரகிருதி மண்டலத்தில் யார் உழந்து ஒழிக்கவும் ஒழியாது. அந்த யாராலையும் நம்ம சேஷபுதர்கள் அவன் சேஷிங்கிறத யாராலையும் அழிக்க முடியாது. இறைவா, அறியாத பிள்ளைகள் அன்பினால் முந்தன்னை சிறு பேர் அடுத்து சீறி அருளாதே. சுவாமியின் இடத்தில் நடந்து கொள்ளும் பிரகாரத்தை அறியாதவர்களாக நாங்கள் அதிக ஸ்நேகத்தால் தேவதை அழைத்ததற்கும் கோபித்து கொள்ளாமல் அதை சமிக்கவும் வைகுண்டத்தில் இருந்து இறங்கியும் தேவரே கைங்கரித்த பயனை தந்தருள்கிறார்கள். கைங்கரியம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வசதியான ஒரு மோட்சம். அதை நம்மளுக்கு பகவான் கொடுக்கணுங்கிறத இந்த இடத்துல பிரார்த்திச்சுக்கிறார். தாயார் நம்மளுக்கோசரம் எவ்வளவோ அவங்கிட்ட எவ்வளோ இது பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அவங்ககிட்டையும் பிரார்த்தனை பண்ணுறா. அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணது மட்டும் இல்லாத நம்மளுக்கும் அந்த ஞானத்தை எப்படியாவது கொடுத்துடணும்னு சொல்லி எடுத்து சொல்கிறா. அவளுடைய அந்த எளிமையான ஆண்டாளுடைய எளிமையான வார்த்தைகளை பெரியவாள்லாம் எவ்வளோ நம்மளுக்கு விவரமாக சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்கிறா. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை மனசில் அசைப்போட்டு அவன் மேலே பக்தியை வளர்த்துக்கலாம். இப்போ 28வது பசங்க முக்கூர் நரசிம்மச்சாரியார் சொல்றதை கொஞ்சமாக பார்த்துட்டு இது பண்ணிடும். போன பாசத்தை நீங்கள் கேட்ட எல்லாம் கொடுத்துட்டேனே, திருப்பி என்கிட்ட என்ன கேட்க போகிறோமோன்னு கேட்டால், கிருஷ்ணன் கேட்கறதுக்கு நாங்கள் கேட்டதெல்லாம் நம் ஊரார் சந்தோஷப்படுத்துறதாக கேட்டோம், ஊருக்கோசரம் தான் கேட்டோம். எங்களுக்குன்னு வேண்டியது என்னன்னாக்க நீதான். புருஷாத்மா என்றால் ஒருவனுக்கு அவசியம் வேண்டியதான வஸ்து, அவனுக்கு கிடைத்தால் அதை புருஷாத்மா என்று சொல்வது வழக்கம். நம்மளுக்கு ஒரு வஸ்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு இருந்தாக்க அது கிடைச்சிருந்தாக்க அதுக்கு தான் புருஷாத்மம் அப்படின்னு சொல்கிறது. ஸ்ரீ வைகுண்ட பிராப்தி உங்களுக்கு புருஷாத்வம் தான், எனக்கு இல்லாததா அது அப்படின்னு சொன்னாக்க கிருஷ்ணா சொல்கிறோம், நாங்கள் வைகுண்டம் அடைவது வெகு நாளாக நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்த கிடைக்காத இருந்த உன் புருஷாத்மம். எங்களுக்கெல்லாம் நீ வைகுண்டம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கியே, அது நாங்கள் ரொம்ப நாளாக நாங்கள் அடைய முடியாதது அப்படின்னே நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, நாங்கள் எந்த சாஸ்திரமும் இது பண்ணிக்கல, எதுவுமே பண்ணல. எப்படி அந்த ஜடாயு பறவைக்கு ஒரு பறவைக்கு ராமன் மோட்சம் கொடுத்தானோ அந்த மாதிரி ஆய்குலத்தில் பிறந்த அறிவு ஒன்றுமில்லாத எங்களுக்கு நீ மோட்சம் கொடுக்குற. அறிவு ஒன்றுமில்லாத ஆய்குலத்தை பிறந்த எங்களுக்கு நீ கடாட்சிக்கிற, நீ எங்களெல்லாம் மோட்சத்துக்கு கொடுக்கறதுக்கு உத்தேசமாக இருக்க. அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் புரிஞ்சுக்கிறதுனால இப்போது உன்கிட்ட அந்த பறையை தான் நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கோம். அந்த பறையை நாங்கள் எப்படி எதிர்பார்க்கறோம்னா, தாச புதாகா ஸ்வத சர்வே ஹாஸ் மனக பரமாத்மனக அதோ நிக ஹமபி தே தாசக இதிமத்வா நமாகியம். எல்லா ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவுக்கு தாச பூதர்கள். அந்த ஜீவாத்மாக்குள்ளே நானும் ஒரு ஜீவாத்மா ஆனபடியால் நானும் பரமாத்மாவுக்கு தாசன் என்று சொல்லி இருக்கிறபடியால் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மா தாசன் என்று முத்திரை போடப்பட்டுள்ளது. அதுதான் நம்ம நிறைய பார்த்துட்டோம். எல்லா ஜீவாத்மாக்குள்ளும் ஒரு மண்ணு துகள்குள்ள கூட அதுக்கு ஒரு ஆத்மா உண்டு. அந்த ஆத்மாக்குள்ளேயும் பரமாத்மா உண்டுங்கிறத பெரியவாள்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜீவாத்மா உடலாகவும் பரமாத்மா உயிராகவும் இருந்தால் எப்பொழுதும் ஆனந்தம் இருக்கும் என்கிறீர்களே, உலகில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களும் ஆனந்தம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்களை போல் சரணாகதி பண்ணியவர்களுக்கு உன்னை தவிர வேற எதுவுமே சிந்தனை இல்லாத நாங்கள் இருக்குமே, அவளுக்கு சரணாகதி பண்ணின ஜீவாத்மாக்களுக்கு என்று தானே சொன்னோம். எங்களை போல் ஒத்தவர்கள் ஜீவாத்மாக்கள்.
எங்களை மாதிரி யாரெல்லாம் சரணாகதி பண்ணிட்டாலோ, யார் அவனை புரிஞ்சுட்டு விட்டாலோ, யார் அவனை புரிஞ்சுட்டு உன் சொத்து உன்னுடைய சொத்து இது, நீ அதை எப்படி அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்கோன்னு சொல்லி அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாலோ, அப்படி பரமாத்மாக்கு உடலாக எப்பொழுதும் அழியாமல் இருப்பதால் ஆனந்தத்திற்கும் எப்பொழுதும் அறிவில்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு வந்துட்டுனா அப்போ நம்மளுக்கு நிர்பயக இறைவா நீ தாராய் பறை முக்தானந்தத்தை தந்து அருள வேண்டும். அந்த முக்திங்கிற அந்த ஆனந்தத்தை நீ கொடுத்து எங்களுக்கு அருள வேண்டும். எம் பாவாய் அழகிய திவ்ய திருமானியோடு சேவை சாது கொண்டு தேவாதி தேவா இறைவா அப்படின்னு சொல்லி வாழலாம் பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி அந்த பறை அந்த மோட்சம் நம்மளுக்கும் சித்திக்கணும்னு சொல்லி எல்லா சார்புலையும் ஆண்டாள் நாச்சியார் சார்புலையும் அவ எப்படி நம்மளுக்கு சொன்னாலோ அந்த வழியில நம்ம மனசு கொஞ்சமாவது திருந்தணுன்ற வேண்டிட்டு முடிச்சுக்கிறேன். அடியே குற்றம் குறைகள் இருக்க க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் ஜோதிமணி மாடம் தோன்றும்போர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான் மறைகள் ஓதும்போர் வில்லி புத்தூர் வேதன் கோன்பூர் வாதங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும் வேதன் அனைத்துக்கும் வித்து ஆகும் கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. அந்த 30 பாசுரங்களை தினம் ஒரு துளி 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 அனுபவிச்சு அதனுடைய அர்த்த விசேஷங்களையும் தெரிஞ்சுட்டு ஆண்டாள் தாயார் நம்மளுக்கு என்ன வழியெல்லாம் காட்டியிருக்காளோ அந்த வழியில போய் அவனை அடையணும்னு பார்த்துருக்கோம். அது சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாளைக்கு 29வது பாசுரம் ஆயர்குல பெண்ணா அவ பாடினா கடைசி பாசுரம். 30வது பாசுரம் ஆண்டாளா மாறி அவ பாடுறா. 2 பாசுரங்களும் ரெட்ட பாசுரம்னு சொல்லுவா. அதனால நாளைக்கு பாசுரங்களை மட்டும் 2த்தையும் சேர்ந்து சேவிச்சிடலாம். அது பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவா. பாசுரங்கள் மட்டும் 2த்தையும் சேர்த்து சேவிச்சிடலாம். நாளைக்கு ஒரு பாசுரத்துக்கு அர்த்தம், நாளைக்கு ஒரு பாசுரத்துக்கு அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கலாம். அடியே கிருஷ்ணார்ப்பணம்.